இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்துடைய பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல வந்துட்டு இருந்தாரு. ஸோ, அப்போ வந்து பிரசன்ட் சோஷியல் மீடியா நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து பயங்கரமான ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூல என்ன கேட்டிருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்துல எதுக்கு சார் வந்து ரித்திக் ரோஷன போட்டீங்க? ஸோ, ஏற்கனவே வந்து நம்ப கூலி படத்துல வந்து அமீர் கான போட்டு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு. ஸோ, அமீர் கானுக்கான ஸ்கோப்பே அந்த படத்துல இல்லையே சார். இப்ப ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கதை வந்து நல்லா இருக்குதா இல்லையா? அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து தப்பான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட படம் வந்து என்னோட இஷ்டத்துக்கு தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசிட்டு போயிருக்காரு. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு இதே வேலை தான். ஒரு படம் சொதப்பிருச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த படத்த வந்து ரொம்ப தப்பா பேசுறது. அதே மாதிரி தரைக்குறைவா எந்த அளவுக்கு ஒரு படத்த பத்தி பேச முடியுமோ, அந்த அளவுக்கு பேசுறது அப்படின்ற மாரி ரொம்ப வந்து நான்சென்சிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார பொறுத்தளவுக்கு இப்போ வரக்கூடிய தர்மன் படமா இருக்கட்டும், அதே மாரி ஜெயிலர் 2 படமா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் வந்து அவர் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள வந்து கொண்டாடணும். ஸோ அத தவிர வந்து அவர் வேற ஒண்ணுமே வந்து டைரக்டர்ஸ கேட்கறது கிடையாது. கரெக்ட்டா ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு படத்த வந்து கொண்டாடிட்டு போணும். அந்த மாதிரி ஒரு கதை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு டேரக்டருமே வந்து கேட்பாராமா. பட் அவர் பார்த்தீங்கன்னா கதையிலேயோ இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அவர் முழுசா ஃபோக்கஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் தான் அவர் பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயிலர் 2 படத்தில் காட்டியிருக்காரு அப்படின்றத 100% நம்பலாம். ஸோ இதை வந்து யாருமே தப்பாக பேசக்கூடாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா இனி அவர் ஒரு நடிக்கக்கூடிய எந்த படமுமே வந்து சூப்பர் ஸ்டாரோட எஃபர்ட் அப்படின்றது பெருசாக இருக்காது. ஏன்னா அவர் லைட்டான சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஃபேன்ஸ்க்காக எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ அதை மனசில் வச்சு சூப்பர் ஸ்டாரோட படங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டாட வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத அடிச்சு சொல்லலாம் இந்த இடத்துல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். தலைவரோட இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.